இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவையே உழுக்கின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம். 1992ஆம் ஆண்டு கொலை நடந்திருந்தது. அப்போது கொலையான கன்னியாஸ்திரி அபயாவுக்கு வயது 21. இளம் வயதில் பக்தி நோக்கத்தோடு கன்னியாஸ்திரியானவர். கேரள மாநிலம் கோட்டையைச் சேர்ந்த அபயா கோட்டயத்தில் உள்ள பயஸ் டென்த் என்கின்ற கான்வென்ட்டில் கன்னியாஸ்திரியாக சேர்ந்தார். ஆனால் 1992 மார்ச் 27ஆம் தேதி அன்று அவர் வாழ்நாளில் கண்டறியாத ஒரு அநியாயத்தை அவர் காண நேரிட்டது. அதிகாலையில் சுமார் 4:30 மணி இருக்கும்போது கிச்சனுக்கு தண்ணீர் குடிக்க நடந்து போய் கொண்டிருந்தார் அபயா. ஆனால் அங்குதான் பெரும் மதிப்பு வைத்திருந்த பாதிரியார் தாமஸ் கூட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகிய இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளதை அபயா பார்க்க நேரிட்டது. அதிர்ச்சியில் உறைந்து போனார் அபயா. இந்த உல்லாச கூட்டணியில் மற்றொரு பாதிரியாரான ஜோஸ் பூத்ரிகாயில் என்பவரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இரு பாதிரியார்களும் ஒரு கன்னியாஸ்திரியும் அங்கே இருந்த அந்த போஸை பார்த்து அதிர்ச்சியில் அலறிவிட்டார் அபயா. இதை தாமஸும் பார்த்துவிட்டார். அவருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஊருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதால் அதிகாலை நேரத்தில் காம களியாட்டம் நடத்தினால் அதையும் ஒருத்தர் பார்த்துவிட்டாரே என்று வெறி ஏறியது தாமஸுக்கு. இரும்பு கம்பியை எடுத்து வந்து அபயா தலையில் ஓங்கி அடித்தார். துடிதுடித்து விழுந்த அந்த இளம்பெண்ணை இரக்கமே இல்லாமல் கிணற்றில் தூக்கி வீசினார். இதற்கு பாதருடன் களியாட்டம் செய்த கன்னியாஸ்திரி செபியும் உடந்தையாக இருந்துள்ளார். பிறகு எதுவுமே நடக்காதது போல டிராமா செட் செய்துவிட்டனர். மறுநாள் காலையில் அபயா கிணற்றில் கிடந்ததை சிலர் பார்த்து பாதிரியாரிடம் சொல்ல அவரும் ஒன்றும் தெரியாதவர் போல பரிதாபப்பட்டு உச்சு கொட்டியபடியே போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அபயா கிணற்றில் குதித்து தற்கொலை செய்ததாக கேஸை முடித்து வைத்தனர் போலீசார். ஆனால் அபயாவின் பெற்றோர் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அபயா தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிப்பதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்போதுதான் வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது. பாதிரியாரையும் கன்னியாஸ்திரிகளையும் கைது செய்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தது சிபிஐ வழக்கு. அத்தனையும் ஜோடிக்கப்பட்டது. அபயா அடித்துதான் கொல்லப்பட்டார் என்பதை ஆதாரங்களோடு புட்டு வைத்தது சிபிஐ. இந்த நிலைமையில்தான் 28 வருடங்களுக்கு பிறகு இப்போது சில நாளைக்கு முன்பு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜனல்குமார் என்பவர் தீர்ப்பு வழங்கினார். அதில் பாதிரியார் தாமஸ் கூட்டூர், கன்னியாஸ்திரி செபி ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி. பாதிரியார் மற்றும் கன்னியாஸ்திரி மீது கொலை வழக்கு, குற்றச்சதி, ஆதாரங்களை அளித்தல் ஆகிய பிரிவுகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மற்றொரு பாதிரியாரான ஜோஸ் பூத்ரிகாயிலுக்கு எதிராக ஆதாரம் இல்லை என்பதால் அவர் வழக்கிலிருந்து 2 வருடங்களுக்கு முன்பே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கை பற்றி யூடியூப் சேனலில் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இருந்தாலும் கடவுளுக்கு சேவை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் பாதிரியார்களே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.